ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாஸ்தா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பாஸ்தாவை வீட்டில் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி விழுது, கொஞ்சமாக பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விடுங்க. ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாயில் ஆகிட்டு இருக்க வாட்டரில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. 8 to 10 மினிட்ஸ் பாயில் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா பாஸ்தாவை ஆஃப் பண்ணி எடுத்து தண்ணி வடிகட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இஞ்சோட விழுதும் பூண்டோட விழுதும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஒரு குட்டி குட்டி வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகமும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் ஆகும். சிம்லேயே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். பாஸ்தாவை நல்லா இந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கடைசியில் வீட்லேயே டேஸ்டான ஹெல்தியான பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.